இந்த உலகம் என்பது இறைவன் படைத்து விட்டு வீசிவிட்டு போன ஒரு இடம் அல்ல. இறைவன் படைத்து விட்டு வீசிட்டு நீங்க வாழுங்க, இனி நான் மறுமை நடக்குமே அப்பதான் நான் இந்த உலகத்தை எட்டி பார்ப்பேன் என்று சொன்ன இடம் அல்ல இந்த உலகம் என்பது. ரப்புல் ஆலமீன் செகண்டுக்கு செகண்ட் இந்த உலகத்தை என்ன செய்கிறான், மைக்ரோ செகண்டுகளுக்கு இடையில் அவன் என்ன செய்கிறான், ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்தில் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நினைப்பது போன்று தோன்றக்கூடிய எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, இறைவனுடைய பார்வையில் இல்லாமல் இல்லை. வல்லாஹு மின் வராஇஹிம் முஹீத். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ஆட்சியாளர்களையும் சூழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு ஆட்சியாளரையும் சூழ இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒவ்வொருவருக்கும் உலகத்திலே ஒரு எல்லை உண்டு. அநியாயக்காரன் இந்த உலகத்தில் அநியாயம் செய்ய நினைக்கிறான், அவனது அநியாயத்துக்கு ஒரு காலம் இறைவன் வைத்திருக்கிறான். அவனுக்கு அது வரைக்கும் என்ன செய்யலாம், அநியாயம் செய்யலாம். அநியாயம் இழைக்கப்படக்கூடிய மக்கள் அவர்களுக்கு ஒரு காலம் இருக்கின்றன. அவர்கள் அந்த குறிப்பிட்ட காலம் வரும் வரைக்கும் தான் அநியாயம் இழைக்கப்படுவார்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இந்த உலகத்தில் நான் எப்படி நிர்வாகம் செய்கிறேன், எப்படி சுதந்திரம், உங்களுக்கு சுதந்திரத்தையும் தரணும், அதே நேரம் இறைவனுடைய ஆட்சி இந்த உலகத்தில் இருக்கணும். ரெண்டு இருக்கணுமா இல்லையா? அதற்காக இறைவன் சொல்லுகின்ற விஷயம் இது. மூன்றாவது சுன்னத், சுன்னத்துல்லா, இறைவனுடைய வழிமுறை. இந்த ஃபிக்ஹ் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த அறிவு இருக்க வேண்டும். இந்த அறிவு பின்னணியில் இல்லாமல், இறைவனோடு எமது இதயம் தொடர்பு படாமல் நம்ம என்ன வெற்றி விஷயங்களை நாம் போடுகின்ற திட்டங்களுக்கு மத்தியில் யோசித்தோம் என்று வையுங்கள், ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டோம், வெற்றி பெற்றுக் கொள்ள மாட்டோம். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் சூரா ஹஜ்ஜிலே, பாருங்கள் அல்லாஹு தஆலா எப்படி நிர்வகிக்கிறான் என்பதை சொல்லுகின்ற பொழுது இப்படி ஒரு வசனம் உலகத்தில் எந்த வேதத்திலையும் இடம்பெற முடியும். இஸ்லாம் ஒரு கடினமான மார்க்கம், அப்படி இப்படிலாம் பேசுகிறார்களே, இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது பாருங்கள். வலவுலா தஃஉல்லாஹி الناس بعضهم ببعض لهدمت صوامع وبيع وصلوات ومساجد يذكر فيها اسم الله كثيرا ولا ينصرن الله من ينصره ان الله لقوي عزيز. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஒரு சில மக்களை கொண்டு ஒரு சில மக்களை இந்த உலகத்தில் நான் தடுத்திருக்காது விட்டால் எத்தனையோ வணக்க ஸ்தலங்களும், எத்தனையோ மத ஆலயங்களும், எத்தனையோ இறை ஞாபகப்படுத்தக்கூடிய இடங்களும், எத்தனையோ பள்ளி வாயில்களும் உடைக்கப்பட்டிருக்கும். அந்நிய மதஸ்தலங்களை சேர்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எப்படி சொல்றா, அதாவது ஹுத்திமத் சவாமிஅ வபிய வஸலவாத் வமசாஜித், இவைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கும். ஆசிரமங்கள் உடைக்கப்பட்டிருக்கும், வணக்க ஸ்தலங்கள் உடைக்கப்பட்டிருக்கும், ஆலயங்கள் உடைக்கப்பட்டிருக்கும், பள்ளி வாயில்கள் உடைக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ் ஒரு சிலருடைய அச்சத்தை கொண்டு ஒரு சிலரை தடுக்கிறான். ஒரு சிலருடைய அச்சத்தை கொண்டு தமிழீழ விடுதலை புலிகள் என்று அழைக்கப்படக்கூடியவர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் நடந்த பிரச்சனையை கொண்டு முஸ்லிம்களை பாதுகாத்து வைத்துக் கொண்டிருந்தான். ஒரு சிலரை வைத்து ஒரு சிலர் அல்லாஹ் தஆலா தடுப்பான். இருவருக்கு இடையில ஏற்படுகின்ற பிரச்சனை இன்னொரு சமுதாயத்துக்கு பாதுகாப்பு. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஒரு சமுதாயத்தை பற்றிய அச்சம் இன்னொரு சமுதாயத்தை பற்றிய பாதுகாப்பு. உண்மையில் அரபு நாடுகளும் இல்லை, முஸ்லிம் சமுதாயம் பெருந்தொகையும் இல்லை. உலகத்திலே முஸ்லிம் சமுதாயம் என்பது இந்தியாவிலே வாழக்கூடிய அந்த 18 கோடி மக்கள் மட்டும்தான் என்றால் இந்த அரசாங்கம் துணிந்து அநியாயம் செய்திருக்கும். இந்த அரசாங்கம் துணிந்து என்ன செய்திருப்பார்கள், முஸ்லிம்களை எழுப்பியிருப்பார்கள். அதே போன்று முஸ்லிம்களில் ஒரு பெரும்பான்மையானவர்கள் துணிந்து எழுந்திருப்பார்கள். இது நடந்திருக்கும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு சிலரை காட்டி ஒரு சிலரை காட்டி ஒரு சிலவைகளை காட்டி சிலரை அல்லாஹ் தஆலா தடுக்கிறான். அப்படி இல்லை என்றால் இந்த உலகம் என்ன செய்திருக்கும், எப்பொழுதோ அழிந்து நாசமாகி இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, யூதர்கள் வாழுவதற்கு கிறிஸ்தவர்கள் காரணம், யூதர்கள் வாழுவதற்கு கிறிஸ்தவர்கள் காரணம், அவர்களுடைய பாதுகாப்புக்கு இவர்கள் காரணம். இரண்டு பேருக்குள்ள ஒற்றுமை அல்ல, அவர்களுக்குள்ள இலக்குகள், உலக நோக்கங்கள், உலக ஆதாயங்கள். இவ்வளவு நாளும் வெறித்தனமான வார்த்தைகளையும் அறிக்கைகளையும் சொல்லிக் கொண்டிருந்தவர் ஆட்சிக்கு வருகிறார். ஆட்சிக்கு வருகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற அபிலாசைகள், சகோதரர்களே, என்னதான் பெரிய மனிதராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உள்ளம் அல்லாஹ்வுடைய கையில். ஆட்சி என்பது உலகத்திலே எல்லோருக்கும் ஆசை வரக்கூடிய விஷயம். 100 கோடி பேரை ஆள கிடைப்பதற்கு இருக்கிற பேராசை இருக்கிறதே, அது சாதாரண ஆசை அல்ல. அல்லாஹ் தஆலா இதை நாளைக்கே நான் விடுவேன் என்று சொல்லுகின்ற தியாக கொள்கை படைத்தவர்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா ஆட்சியில் ஏற்றி இருக்கிறார். நான் நாளைக்கு விட்டுட்டு இந்த கொள்கைக்காக நான் வாழுவேன் என்று சொல்லுகின்ற ஒரு முஸ்லீமாக வேண்டுமென்னா என்ன செய்யலாம், விட்டு போகலாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சீட்டு கிடைத்த பின்னால் அதை இழப்பதற்கு லேசாக எந்த ஆட்சியாளர் என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான். அல்லாஹ் தஆலா நினைத்தால் முஸ்லிம்களுக்கு லேசா ஒரு பாதுகாப்பு கொடுப்பான். எப்படி தெரியுமா, அவனது ஆசையுடைய மீட்டரை கொஞ்சம் கூட்டிட்டா சரி, அவ்வளவுதான். அவனுடைய ஆசையுடைய மீட்டரை கொஞ்சம் அதிகரித்து விட்டால் உனக்கு ஆட்சி பாரு. அரபு நாடு மன்னர்களுடைய வாழ்த்துக்கள் உனக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன, ஐரோப்பிய மன்னர்களுடைய வாழ்த்துக்கள் உனக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன, உலகத்திலே பல மன்னர்களுடைய வாழ்த்துக்கள் உன்னை வந்து சேர்ந்திருக்கின்றன என்பது போன்ற ஒரு பாராட்டு அவனுக்கு கிடைத்தென்று வையுங்கள். அந்த ஒன்று போதுமானது
அவனது ஆட்சியை அவன் தக்க வைத்துக் கொள்வதற்காக முயற்சி எடுப்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கையிலே அது என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவதாக புரிந்து கொள்ள வேண்டும், இறைவன் தடுப்பான். இறைவன் எப்படி தடுக்க வேண்டும் என்கின்ற சுன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில் இருக்கிறது. அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வலயன் சுரன் அல்லாஹ மையன் சுரு, அல்லாஹ்வுக்கு யாரெல்லாம் உதவி செய்வார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். அல்லாஹ் தஆலா பலமானவன், கண்ணியமானவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, நான்காவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த உலகத்திலே எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் ஒரு சமுதாயத்துக்கு வழங்கப்பட்ட கால எல்லையை விட அதிகமாக வாழ்ந்து விட முடியாது. எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் ஒரு சமுதாயத்துக்கு வழங்கப்பட்ட கால எல்லை இருக்கிறது. முஸ்லிம் இன்றைய சமுதாயத்துக்கு வழங்கப்பட்ட கால எல்லை என்ன? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? எமது சமுதாயம் வாழ்க்கை என்பது 60க்கும் 70 வருடங்களுக்கும் இடைப்பட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்திலே வாழ்ந்தவர் வேண்டுமென்றால் அவர்களுடைய காலம் வரைக்கும் ஆட்சி செய்திருக்கலாம். இந்த உலகத்தில் இந்த கால எல்லைக்குள் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் என்பவர்கள் அல்லாஹு தஆலா குறிப்பிட்ட காலக்கெடுதான் என்ன செய்வான், வைப்பான். ஆனால் சட்டபூர்வமாகவே என்ன சட்டம் என்ன சொல்கிறது, 5-6 வருடங்கள் தான் என்ன செய்ய முடியும், ஆட்சி செய்ய முடியும். இந்த 5-6 வருடங்கள் உலகத்திலே முழு உலகத்தையும் மாட்டுகின்ற அளவுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா என்ன செய்யவில்லை, எந்த அதிகாரத்தையும் இந்த உலகத்திலே கையில் கொடுக்கவில்லை. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஆட்சியின் இயல்பை சொல்லுகிறான். நீங்கள் நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம், ஒரு 2000 வருடங்கள் வரலாற்றை சிந்தித்து பாருங்கள். எத்தனை ஆட்சியாளர்கள் இந்த நிலத்தை தாண்டி இருப்பார்கள், எத்தனை ஆட்சியாளர்கள் போயிருப்பார்கள், அவர்களது எலும்புக்கூடுகள் இப்பொழுது எங்கே இருக்கும்? இந்த 2000 வருடங்களில் கிட்டத்தட்ட பல நூற்றுக்கணக்கான ஆட்சியாளர்கள் இது எனது நிலம், இது எனது ஆட்சி, இது எனது அதிகாரம் என்று சொல்லியிருப்பார்கள். அப்படியா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், கேளுங்கள் சகோதரர்களே, அழகாக சொல்கிறான். சூரத் துகான் 25 தொடக்கம் 29வது வசனம் வரைக்கும், கம் தரகு மின் ஜன்னாத்தி வ உயூன் வ ஸுரூஇ வ மகாமின் கரீம் வ நஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாகிஹீன் கذلك வஅவ்ரத்னாஹா கௌமன் ஆகரீன் ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து வ மா கானூ முன்தரீன். இந்த உலகத்திலே உள்ள ஆட்சியாளர்கள் விட்டு சென்ற பின்னால் அந்த ஆட்சியை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எப்படி சொல்றான் தெரியுமா? கம் தரகு மின் ஜன்னாத்தி வ உயூன், எத்தனை தோட்டங்கள், எத்தனை அழகான தோட்டங்கள், எத்தனை நீர்நிலைகள், எத்தனை விவசாய நிலங்கள், எத்தனை அழகான தங்குமிடங்கள், எவ்வளவு சந்தோஷங்களை எல்லாம் அவர்கள் இந்த உலகத்திலே விட்டு சென்றார்கள் தெரியுமா? எல்லாவற்றையும் விட்டு சென்றார்கள். கதாலிக், அவ்வாறுதான் வஅவ்ரத்னாஹா கௌமன் ஆகரீன், அடுத்த சமுதாயத்திற்கு நாம் அதை சொந்தக்காரர்களாக்குவோம். அடுத்த சமுதாயம் அந்த இடத்துக்கு என்ன செய்யும், வரும். இப்படி போறாங்களே, அவர்களை பார்த்து வானங்களும் பூமியும் அழுதது கிடையாது. வானம் அளவும் இல்லை, ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து வ மா கானூ முன்தரீன், அவர்களுக்காக வேண்டி வானங்கள் அளவும் இல்லை, பூமி அளவும் இல்லை. ஆட்சியாளர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற விஷயம், ஃபிரௌன் இதான் எனது நிலம் என்று சொன்னான், இதான் எனது இடம் என்று சொன்னான். ஆனால் அவர்களுக்குரிய காலம் கொஞ்சம், அவர்களுக்குரிய காலம் கொஞ்சம். அதனால் எவ்வளவு பெரிய அநியாயக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அநியாயம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலாவுடைய அவகாசம் எல்லோருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலம்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதோடு ஏனென்றால் நிறைய பேர் எப்படி இதை நினைக்கிறார் என்று சொன்னால், இது முஸ்லிம்களுக்கு வாழ்வா சாவா என்ற போராட்டம். நவுது பில்லாஹி மின், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இது முஸ்லிம்களுக்கு வாழ்வா சாவா என்ற போராட்டமா? இல்லை. ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் மரணத்துக்காக வேண்டி தான் போராடி கொண்டிருக்கிறான். வாழ்வா சாவா என்ற போராட்டம் அல்ல இது. வாழ்வா சாவா என்ற போராட்டம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மீறி ஒருத்தன் ஆட்சி செய்கிறான் என்பது அர்த்தம். வாழ்வா சாவா என்ற போராட்டத்துக்கு ஒரு முஸ்லிம் ஃபிர்அவுனை ஆட்சிக்கு வந்தாலும் கிட்ட வர மாட்டான். அது வாழ்வா சாவா என்ற போராட்டமாக அது ஆகாது. இது நம்ம மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய கொடுங்கோலனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அநியாயக்காரனாக இருந்தாலும் சரி, ரசாயனவியல் ஆயுதங்களை பயன்படுத்தி இன்றைக்கு சிறுவர்கள் பல்லாயிரக்கணக்காக சிரியாவிலே துடிக்க துடிக்க இறந்து கொண்டிருக்கிறார்கள். யார் ஆட்சியாளர்? முஸ்லிம் பேர் தாங்கி ஆட்சியாளர்கள். எங்க இந்துத்துவ கட்சியிலிருந்து வந்த ஆட்சியாளர்களா? எகிப்திலே நடக்கக்கூடிய அநியாயங்கள் முஸ்லிம் பேர் தாங்கி ஆட்சியாளர்கள். எங்கிருந்து வந்தவர்கள்? லிபியாவிலே நடந்த ஆட்சி எங்கிருந்து வந்தவர்கள்? எல்லாம் என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டும்? இஸ்லாமிய சமுதாயத்திலும் இப்படி வரலாம், இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வெளியே என்ன செய்யலாம், இப்படி வரலாம். ஒரு காலமும் வாழ்வா சாவா என்ற போராட்டமாக அது என்ன செய்யாது, மாறாது. எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், எல்லாவற்றுக்கும் ஒரு டைம் உண்டு, நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இறைவன் எல்லாவற்றுக்கும் என்ன செஞ்சுக்கிறான், ஒரு நேரம் வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில வசனங்கள் நம்மை குஃப்ருக்கு கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது. சிலர் சொல்லுவார்கள், மதம் இனம் குலம் வேறுபாடு என்று எல்லோருக்கும் ஒன்றுபட்டனர். அப்படின்னா என்ன? அந்த வேறுபாடு பிழை என்று சொல்றோம். அந்த வேறுபாடு பிழை என்று சொல்றோம். இஸ்லாம் என்பது நிச்சயமாக பிரிக்கணும்.
இஸ்லாமிய சமுதாயம் என்று தனிதான். ஆனால் மதம், குலம், இனம் வேணுமென்றா சொல்லிடலாம். ஆனால் மார்க்கம், இஸ்லாம் என்ற வேறுபாடு என்று எல்லோரும் ஒன்றுபட்டனர் என்பதை பாராட்டுறோம். அப்படின்னா நம்ம இஸ்லாத்தை சரியாக விளங்கிக்கிறோமா, வழிமுறையை சரியாக விளங்கி இருக்கிறோமா? விளங்கவில்லை என்று அர்த்தம். அதனால் மூன்றாவதாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சுன்னா, அல்லாஹு தாலா சொல்கிறான், வத்தில்கல் ஐயாமுன் உதாவிலுஹா பைனன் நாஸ். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த காலங்களையே மனிதர்களுக்கு மத்தியில் திருப்பி 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 வர செய்கிறான். அதில் எந்த மாற்றத்தையும் நீங்கள் காண மாட்டீர்கள். மனிதனுடைய போக்கில் தான் நீங்கள் வழிமுறையில் மாற்றம் காணுவீங்க. ஆனால் இறைவனுடைய வழிமுறையில் அநியாயக்காரர்களுக்கு எல்லோருக்கும் தண்டனை உண்டுதான். அநியாயக்காரர்களுடைய முடிவுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய வரலாற்றில் ஒன்றே தான். அவன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் தொடக்கம் இன்றைய இந்த காலம் வரும் வரைக்கும். அதனால் இறைவன் மீதுள்ள நம்பிக்கை நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர்த்து கொள்ள வேண்டும்.